தமிழக வெற்றிக் கழகத்தில் சாதி பார்த்து பதவி வழங்கப்படுவதாக அக்கட்சியின் திருவண்ணாமலை மேற்கு மாவட்ட நிர்வாகிகள் குற்றச்சாட்டு தெரிவித்துள்ளனர். பனையூரில் செய்தியாளர்களிடம் பேசிய தவிக நிர்வாகிகள், திருவண்ணாமலை மேற்கு மாவட்டத்திற்கு புதிதாக நியமிக்கப்படவுள்ள மாவட்ட செயலாளர் தனது உறவினர்களுக்கு முக்கிய பதவிகள் வழங்குவதாக தெரிவித்தனர். மேலும் தவிகவில் சாதி மற்றும் பணம் பார்த்தே பதவிகள் வழங்கப்படுவதாகவும் கட்சி தலைமையிடம் முறையிட்டும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை எனவும் அவர்கள் குற்றம் சாட்டினர். ஏன்னா இந்த பிரச்சனை எல்லா ஊர்லயுமே இருக்கு. மெயினா ஜாதியை மென்ஷன் பண்றாங்க, இன்னொன்னு பணம். இது ரெண்டு தான் முக்கியத்துவமா இருக்கு. எங்க கிட்ட எல்லா ப்ரூஃப் இருக்கு. உங்க வீடியோ கூட உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன். எல்லாமே எங்கிட்ட இருக்கு. ஆதாரத்தோட நிக்கிறோம். எல்லாமே பிசி எம்பிசி இது மட்டும் தான் இருக்கு. முக்கியத்துவம் அவங்க ஒய்ஃப், அவங்க தங்கச்சி, அவங்க ஃபேமிலி எல்லாத்தையும் கொண்டாந்து உள்ள வச்சிருக்கு. எல்லாம் பேசிட்டோம் சார். தலைமையில எல்லாமே பேசிட்டோம். பேசி ஒரு 10 தடவை முறையிட்டோம் தலைமையில. தவிக மதுரை மாவட்ட கழக செயலாளருக்கு மேலதாளங்கள் முழங்க பிரம்மாண்ட வரவேற்பை தொண்டர்கள் அளித்தனர். மதுரை மாவட்ட கழக செயலாளராக விஜய் அன்பன் கல்லானை நியமிக்கப்பட்டுள்ளார். மதுரை வந்த அவருக்கு கிரேன் மூலம் ராட்சச மாலை அணிவிக்கப்பட்டது. மயிலாட்டம், கரகாட்டம், செண்டை மேளங்கள் முழங்க பிரம்மாண்ட வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதனால் மதுரை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. வெற்றி நாயகர், மதுரை மண்ணின் மைந்தர், தளபதியின் தம்பியாக, மதுரையின் விடியலாக, மதுரையின் நம்பிக்கையாக வருகின்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.